மாநிலங்களவை இடங்களுக்கான திமுகவினுடைய 4 வேட்பாளர்களில் ஒருவராக கவிஞர் சல்மா அறிவிக்கப்பட்டிருக்கிறார். திமுகவினுடைய ஊடகப்பிரிவினுடைய இணைச் செயலாளராக பொறுப்பு வைத்து வருகிறார். மேம், பொறுப்புக்கு ஒரு 2.5 வருஷம் இருக்கும் இல்லையா? அதுக்குள்ள இப்படி ஒரு பொறுப்புங்கிறது, இப்படி ஒரு மறுபடி மேலதிகமான பதவி அப்படிங்கிறது எப்படி பார்க்குறீங்க நீங்க? இது நான் இந்த கட்சியில் இணைஞ்சு பயணம் செய்யறது 25 வருஷம் ஆகுது. நிறைய பொறுப்புகள் கட்சியில் மகளிர் அணியில் வகிச்சிருக்கேன். அப்புறம் இப்போ தான் ஊடகப் பிரிவுக்கு வந்திருக்கேன். தலைவர் அவர்கள் ஒரு மிக பெரிய பொறுப்பை எனக்கு தந்திருக்கிறார்கள். அது பதவி என்று சொல்வதை விட பொறுப்பு என்று நான் நம்புகிறேன். தலைவர் என்ன மாதிரியான சிந்தனைகளை வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ, தலைமைக்கு என்னெல்லாம் நான் குரல் கொடுக்கணும்னு சொல்கிறாங்களோ அதை நான் கண்டிப்பாக என்னுடைய குரலாக நான் ஒலிப்பேன். தலைவர் அவர்களுக்கும் துணை முதல்வர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் இங்கே தெரிவிச்சுக்கிறேன். கட்சி அரசியல்ல நீண்ட காலமா அனுபவம் இருந்தாலும் நேரடியாக முதல் முறையாக மக்களுக்கான பிரதிநிதியாக போய் நிற்கிற இந்த அனுபவம் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னவாக இருக்கும்? உங்களுடைய பங்களிப்பு என்னவாக இருக்கும்? 5 வருடம் நான் பேரூராட்சி தலைவியாக மக்கள் பணியாற்றி இருக்கிறேன். சமூக நல வாரிய தலைவியாக 5 வருடம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் மக்களுக்கான பெண்களுக்கான பல்வேறு பணிகளை ஆற்றியிருக்கிறேன். கழகம் அந்த வாய்ப்பையும் தந்தது. இப்பொழுது இன்னொரு வாய்ப்பை, மிகப்பெரிய வாய்ப்பையும் பொறுப்பையும் தந்திருக்கிறார்கள். நிச்சயமாக முன்னாடி சொன்னது போல தான், நான் கழகத்தினுடைய குரலாக மக்கள் நலன் சார்ந்து தான் எப்போவுமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குரல் எழும்பிக்கிட்டே இருக்கும். பாராளுமன்றத்திலாக இருக்கட்டும், ராஜ்யசபாவாக இருக்கட்டும், அவர்களுடைய குரலாக மக்கள் நலன் சார்ந்த எந்த விஷயங்கள்லாம் முன்னெடுத்துட்டு போகிறாங்களோ அது நான் என்னுடைய பங்களிப்பையை நான் செலுத்துவேன். நீங்க இதுவரைக்கும் இருந்த பொறுப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு மாநில அளவில், மாவட்ட அளவில் அதுக்குண்டான அதிகாரங்கள் கொண்டது. இப்போ உங்களை இந்தியா, அது மொத்த இந்தியாவுக்குமான குரல்களில் ஒன்றாக நீங்க போய் நிற்க போறீங்க அந்த இடத்துல. அப்போ நீங்க ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியது, நீங்கள் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய விஷயங்கள்லாம் என்னவாக இருக்கும்? மக்கள் நலன் சார்ந்து தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒவ்வொரு குரலும் எழுப்பப்பட்டிருக்கு. இந்த முறை பாராளுமன்றத்தில் பொதுவாக விவசாய சட்டமாக இருக்கட்டும், அல்லது மணிப்பூருக்கு எதிராக இருக்கட்டும், மணிப்பூர் பிரச்சனை, அப்புறம் நிறைய விஷயங்கள் வக்ஃபு சட்டத்திற்கு எதிராக என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பாக நம்முடைய கனிமொழி எம்பி அவர்களும் ராஜா எம்பி அவர்களும் தொடர்ந்து பேசி வந்திருக்காங்க. ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம மக்கள் நலன் சார்ந்து தான் கையில் எடுக்கும் திராவிட முன்னேற்ற கழகம். அது மாநில அளவிலாக இருக்கட்டும், அது ஒன்றிய அரசினுடைய திட்டங்களாக இருக்கட்டும், சட்டங்களாக இருக்கட்டும், அவற்றுக்கு எதிராக தொடர்ச்சியாக அப்படிதான் நம்ம பேசி வந்திருக்கோம். இந்த முறையும் எதெல்லாம் மக்கள் சார்ந்து எழுப்ப முடியுமோ, எது மக்கள் விரோதமாக சட்டங்கள் கொண்டு வரப்படுகிறதோ அப்பொழுது அதற்கு எதிர்த்தும் திராவிட முன்னேற்றத்தின் கழகம் எந்த மாதிரியான பணிகளை இடுகிறதோ அதை நான் தொடர்ந்து பணியாற்றுவேன் அதன் வழியாக. மேம், இப்போ கட்சியினுடைய குரல், அதுக்கான கொள்கைகள் அப்படின்னு இருந்தாலும் அதுக்கு அப்பாற்பட்டு கவிஞர் சல்மாவுக்குன்னு சில கொள்கைகள் இருக்கு. சில விஷயங்கள்ல இதெல்லாம் நான் ரொம்ப தெளிவா செய்வேன், இதுலலாம் என்னுடைய குரல் தெளிவாக எதிரொலிக்கும் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் எதுவாக இருக்கும்? இல்லை, பொதுவாக நான் இந்த கழகத்தில் நான் என்னை இணைத்து கொண்டதற்கு காரணமே இந்த கொள்கைகளும், அது எந்த அளவுக்கு மக்களோடு இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் என்பதனால தான். ஒரு எழுத்தாளருக்கு இருக்கக்கூடிய அந்த சமூக அக்கறையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அதே போல இயங்கக்கூடிய ஒரு இயக்கத்தில் தான் என்னால் பயணிக்க முடியுன்றதுனால தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் என்னை இணைத்து கொண்டேன். இப்போ நான் அப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. அப்போது எனக்கு தனிப்பட்ட விஷயங்கள் என்பது தனி. ஆனால் கழகத்தினுடைய குரலை ரெண்டுமே ஒத்த கருத்துக்களாக தான் இருந்திருக்கு. நான் பல சமயங்களில் எனக்குன்னு நான் கழகத்திற்கு விரோதமாகவோ கழகத்திற்கு எதிரான விஷயமாகவோ எதையும் நான் பார்த்ததில்லை. ஏன்னா ஒத்த கருத்து இருந்ததுனால என்னால் பயணிக்கவும் முடிஞ்சுது. அப்படிப்பட்ட ஒரு இயக்கமாக தான் அதை நான் பார்த்துருக்கேன். அதனால் கழகத்தினுடைய ஒவ்வொரு கொள்கையையும் அது சார்ந்தும் நான் என்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துறதுக்கு, பெண்கள் நலன் சார்ந்து, குழந்தைகள் நலன் சார்ந்து, அதெல்லாம் நான் முக்கியமாக நான் நினைக்கிற விஷயங்கள். நிச்சயமாக நான் என்னுடைய குரலை எழுப்புவேன். உங்களோட முதல் முறையாக மக்கள் நீதி மய்யம் கட்சியினுடைய தலைவர் கமல்ஹாசனும் மாநிலங்களவைக்கு வராரு.
இது தனி செயல்பாடாக இருந்தாலும் இதுக்குள்ள ஒரு கூட்டு நடவடிக்கை இருக்கு, ஒரு ஒருங்கிணைவு இருக்கணும்ல, அதெல்லாம் எப்படி இருக்கும்? அவர் அவருடைய கட்சி வேற கூட்டணியில் இருக்காங்க, அதனால அவருடைய பணி வேறையா இருக்கும். எங்களுடைய இயக்கம் அது தனியான ஒன்று. ஆனால் கூட்டணி அப்படிங்கிறப்போ ஒன்றிய அரசினுடைய கருத்துக்கள் எது மக்கள் விரோத கருத்துக்கள் வருதோ அப்போலாம் எல்லாம் இணைந்து அவரும் குரல் கொடுப்பாரு. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் பயணம் செய்ய வேண்டியிருக்கும். நாங்கள் தனித்தனியாக பேச மாட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது கூட்டணி அரசு, கூட்டணியாக தான் இந்த கட்சி தொடர்ந்து பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு தேர்தல்லையுமே. அதனால அவருடைய குரலையும் அவர் எழுப்புவார். ஆனால் எங்களை பொறுத்த அளவுக்கு மக்கள் நலன் சார்ந்த ஒவ்வொரு விஷயத்தையும் முன்னெடுத்து பேசக்கூடிய ஒரு இயக்கம். அதில் யாருக்கும் எந்த சந்தேகம் இல்லை. இந்த பொறுப்பு உங்களை சேர்ந்ததுக்குண்டான அந்த அங்கீகாரம் அப்படிங்கிறது சரியான காலத்தில் வந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? எப்படி? நிச்சயமாக நான் எதிர்பாராத ஒரு தருணத்திலேயே இந்த பொறுப்பு என்னை சேர்ந்திருக்கு. தலைவர் என்ன மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையோடு அந்த பொறுப்பை எனக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். மறுபடியும் தலைவர் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. இது மட்டும் ஒன்று சொல்லுங்க, அண்ணா பல்கலைக்கழக அது நீங்களே கூட சொல்லுங்க. இந்த அண்ணா பல்கலைக்கழகத்துடைய பாலியல் குற்ற பிரச்சனையில் இந்த 5 மாதங்களில் தீர்ப்பை வருவதற்கு மிக முக்கியமான காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நடவடிக்கைகள் தான். ஏன்னா ஒரு பொள்ளாச்சி சம்பவத்தில் 6 வருடங்கள் கழித்து குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டது, அந்த குற்றவாளிகளை ஆரம்ப காலத்திலிருந்து கைது செய்யாமல் பாதுகாத்தது, இது எல்லாமே அதிமுக செய்த மிகப்பெரிய தவறுகள். மிகப்பெரிய போராட்டத்திற்கு பிறகு நம்ம அந்த தீர்ப்பை நோக்கி சிபிஐட்ட ஒப்படைச்சு தீர்ப்பை நோக்கி கொண்டு வந்து சேர்த்தோம். அவர்கள் குற்றவாளிகள் என்று நிரூபிக்கப்பட்டார்கள். இன்றைக்கு இந்த வழக்கை எடுத்துக்கொண்டால் 5 மாதங்களில் 23ஆம் தேதி அந்த பெண் பாலியல் வன்முறைக்கு ஆளாகினாங்க. 24 அவங்க தன்னுடைய கம்ப்ளைண்ட்டை புகார் கொடுக்குறாங்க. அடுத்தது 25 அவர் கைது செய்யப்படுறார் குற்றவாளி. 5 மணி நேரத்தில் அவர் மீது நிரூபிக்கப்பட்டு அவர்தான் அப்படின்னு சொல்லி நிரூபிக்கப்பட்டு அவரை குண்டாஸ் அவர் மேலே போட்டிருக்கு. இன்னைக்கு அவர் தப்பிவிடக்கூடாது என்பதற்காக எதிர்க்கட்சிகள் சிபிஐக்கு கொண்டு போகணும் அப்படின்லாம் சொன்னாங்க. நிச்சயமாக உயர்நீதிமன்றமே தேவையில்லை என்று ஒரு குழுவை அமைத்து இது மிகச் சரியான திசையில் விசாரணை நடத்தப்பட்டு இன்றைக்கு அந்த குற்றவாளி என்கிற ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடப்பதை திராவிட முன்னேற்ற கழகம் எந்த சந்தர்ப்பத்திலும் பார்த்து கொண்டு இருக்காது என்பதைத்தான் இந்த 5 மாதத்தில் வரக்கூடிய ஒரு தீர்ப்பு நிரூபிக்கிறது. நிச்சயமாக இது போன்ற தீர்ப்புகள் விரைவாக பெண்களுக்கு எதிராக குற்றங்கள் நடக்கும் பொழுது வருவது என்பது மிக முக்கியமாக பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யும் என்று நான் நினைக்கிறேன். காரணம், ஆண்டு கணக்காக ஒரு தீர்ப்பு வராமல் குற்றவாளிகள் பாதிக்கப்படாமல் அவங்க நிம்மதியாக இருப்பதை நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இது உடனடியாக தீர்ப்பு வருவது அந்த பெண்ணுக்கு பாதிக்கப்பட்டவருக்கு மிகப்பெரிய மன அமைதியை தரும் என்று நான் நினைக்கிறேன். அரசு இந்த வழக்கை கையில் எடுத்து துரிதமாக முடித்திருப்பதற்கு அரசிற்கு தனிப்பட்ட முறையில் மக்கள் வாழ்த்துக்களை தெரிவிப்பார்கள். நன்றி.